அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுல உள்ள இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மென்ட் கம்பெனி லிமிடெட்னு சொல்லக்கூடிய IHMCL இருந்து பல வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. இந்த IHMCLங்கிறது ஒரு நம்மளுடைய நேஷனல் ஹைவேஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுல கீழ உள்ள ஒரு கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதுல வந்து வெளியான வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, இன்ஜினியர் வேலைவாய்ப்பும், ஃபினான்ஸ்ல ஆபிசர் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வெளியா இருக்கு. மொத்தம் 31 இதுக்கான வேலைவாய்ப்பு வெளியா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் போஸ்ட்ல வந்து வேலைவாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஜினியர் E1 கிரேடு சம்பளம் எவ்வளோன்னு பாருங்க. 40,000த்துல ஆரம்பிச்சு 1,00,000 வரைக்கும் சம்பளம் இருக்கு. மொத்தம் 30 போஸ்ட் இருக்கு இன்ஜினியர் போஸ்ட். அதுல 14 போஸ்ட் அன்ரிசர்வ்டு, எஸ்சி 4 போஸ்ட், எஸ்டி 2 போஸ்ட், ஓபிசி 8 போஸ்ட், இடபிள்யூஎஸ் 2 போஸ்ட், மொத்தம் 30 போஸ்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபீசர் ஃபினான்ஸ் அதுவும் சேம் தான். ஒரே ஒரு போஸ்ட். அது வந்து நம்ம காமன்ல தான் இருக்கு அன்ரிசர்வ்ல. இந்த 31 போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு 2 போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட்டுக்குமே டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் மூலமா போடுறாங்க. 21 ஏஜுக்கு கம்மியா இருக்கணும். 30 ஏஜ விட அதிகமா இருக்கக்கூடாது. என்ன தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ முடிச்சிருக்கணும். எதுலன்னா ஐடில, சிஎஸ்ல, ட்ரிபிள்இல, இசிஇல, இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐல முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து 2023, 22 அந்த கேட் ஸ்கோர்ல வந்து அவங்க ஏதாவது அவங்க மார்க் அப்ளை பண்ணி மார்க் பண்ணியிருக்கணும். அதுதான். ஆபீசர் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவங்க சிஏ முடிச்சிருக்கணும். அல்லது ஐசிஏஐ அல்லது காஸ்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்ட் முடிச்சிருக்கணும். இவங்களுக்கும் அதேதான். இவங்களுடைய அந்த 2024, 23, 22 அதுல பார்த்தீங்கன்னா, ஃபைனல் எக்ஸாம் வந்து ஐசிஏஐலயோ அல்லது ஐசிஎம்இஐலோ அவங்க இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எப்பன்னா, நம்ம ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட் 16. ஸோ அதோடயே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஏது யாருக்கு லிமிட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸும், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இந்த மாரி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸும், இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் அவங்க போட்டிருக்காங்க. இதுதான் காமனா பண்ணக்கூடியது தான். ஸோ இதுக்கு வந்து கன்ஃபார்ம் போஸ்ட்டு. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. வேற ஒண்ணும் பெரிய இது கிடையாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்டின்னா, எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்டின்னா, நம்ம கேட் ஸ்கோர்ல நம்ம எவ்வளவு மார்க் வாங்குறோமோ, அதாவது 22, 23, 24 இந்த 3 வருடங்கள்ல கேட் ஸ்கோர்ல இவங்க வாங்குன மார்க்க வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது எப்படி அப்ளை பண்றதுன்னா, www.ihmcl.co.in அந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். நம்முடைய லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 16/8 தான் லாஸ்ட் டேட்டு. இதெல்லாம் தான் அதோட கண்டிஷன்ஸு. ஸோ அப்ளை பண்ணுங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமோ, இன்டர்வியூவோ கிடையாது. ஏன் அப்டின்னா, இவங்க கேட் ஸ்கோர் வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, நமக்கு வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ கேட் எக்ஸாம்ல மட்டும் தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால இதுக்கு வந்து எக்ஸாமோ, இன்டர்வியூவோ கிடையாது. ஸோ அந்த கடந்த அதாவது 3 வருடங்களா கேட் ஸ்கோர்ல வாங்குற மார்க்க வச்சு தான் இவங்க வந்து போட போறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய அந்த பிஇல ஐடி, சிஎஸ், இசிஇ, இஎன்ஐ, டேட்டா சயன்ஸ், ஏஐ இந்த முடிச்சவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அதே மாரி சிஏ முடிச்சவங்க அத ஷேர் பண்ணுங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய E1 கிரேட்ல தராங்க. 40,000லேருந்து 1,40,000 சம்பளம் தராங்க. ஸோ அப்ளை பண்ண சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்னும் டேட் அதிகமா இருக்கு. எந்த டவுட்னாலும் கேளுங்க. அந்த இந்த ஏஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ அதே மாரி கேட்டுக்குன்னு படிப்பாங்க இல்லையா? ஐஐடி, ஜேஇ இந்த மாரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் போவாங்க இல்லையா? ஜேஇஇ, அப்புறம் ஏஇ, ட்ரிபிள் இ
ஸோ இந்த மாரி கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவ அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். தேங்க் யூ.